ஈர்ப்பு விதியை உங்கள் எண்ணங்கள் நிறைவேற்றிக்கிறதுக்கும் உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கும் உண்டான ஒரு டூலாக பார்க்காம அதை நம்ம ஒரு வாழ்வியல் முறை, அதாவது ஒரு வே ஆஃப் லைஃபாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அதை நீங்கள் இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேர் ஈர்ப்பு விதியை ஒரு தனிப்பட்ட விஷயமா பார்க்கறதுனால தான் தன் பிரச்சனைகளுக்கு மட்டும் அப்பப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் மறந்துடுறேன், என்னோட ரெகுலர் ரியாலிட்டிக்குள்ளே போயிடுறேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு நன்றின்னு சொல்லி மற்றவங்ககிட்ட நம்ம சொல்கிறோம், அதை நம்ம எழுத போகிறோம், இல்லை நல்ல விஷயங்கள் கேட்கறதுக்கான நேரம் நமக்கு கம்மியாக இருக்குது, அதனால் அஃபர்மேஷன்ஸ் கேட்குறோம். என்னோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ண முடியல, அதனால் விசுவலைசேஷன் பண்ணுறோம். இந்த மாதிரி லைஃபோட ஒன்றுன சில விஷயங்களை ப்ராக்டிசஸாக நீங்கள் உள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈர்ப்பு விதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுலபமாயிருது. அதை ஒரு தனிப்பட்ட விஷயமா நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இந்த ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராக்டிசஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் உண்டான காரணம் உங்கள் கான்ஷியஸை எல்லா வழியிலிருந்தும் எது வேணுமோ அதை சிந்திக்க வைக்கிறதுக்கும் நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே உங்களுக்கு வரதுக்கும் உண்டான ஒரு ஃபில்டர் அண்ட் ஒரு பவுண்ட்ரின்னு சொல்லலாம். இதுக்குள்ளே நிறைய ப்ராக்டிசஸ் இருந்தாலும் டெக்னிக்ஸ் இருந்தாலும் ரொம்ப ஈஸியஸ்ட் வே, என்ன கேட்டால் ஷார்ட்கட்டுன்னு சொல்கிற ஒரு விஷயம் அஃபர்மேஷன்ஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மற்ற எல்லா ப்ராக்டிசஸ்லையும் ஏதாவது ஒரு டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி போய் உட்காந்து எழுதணும், இல்லை அதை பற்றி நீங்கள் சிந்திக்கணும், இல்லை அதுக்கான மெடிடேஷன் பண்ணணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கான நேர செலவுகள் கண்டிப்பாக நிறையா இருக்கும். நம்ம ரெகுலர் டேயில் நமக்கு உண்மையிலேயே எது பண்ணுறதுக்குமே நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அஃபர்மேஷன் அப்படின்றது உங்களுடைய ரெகுலர் லைஃப்குள்ளே ஈஸியாக பூத்திட முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லா ப்ராக்டிசஸ் பண்ணும்போதும் அதுக்கான எஃபர்ட்ஸ் நீங்கள் எடுக்கிறது தெரியும். ஆனால் அஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களை அறியாமையே உங்கள் கான்ஷியஸ்குள்ளே நிறையா விஷயங்களை மாற்றிக்கிட்டு இருக்கும். நம்ம சேனலில் அஃபர்மேஷன் ஆடியோஸ் நிறையா நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். தமிழில் எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் இன்னும் அப்டேட் பண்ணலை, ஏன்னு தெரியல. ஆனால் இங்கிலீஷ்லேயும் நிறைய அஃபர்மேஷன் ஆடியோஸ் இருக்குது. அஃபர்மேஷனா என்னன்னு ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, என்னோட ஆள் மனதில் ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு பிலீஃப் ஸ்டோர் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா, நான் அதிகமாக படித்து 2-3 டிகிரி வச்சுருந்தா மட்டும்தான் நான் அதிகமாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிலீஃபை ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன், இல்லை எனக்கு யாராவது சொல்லி கொடுத்துட்டாங்க, அதை நான் முழுசாக நம்புகிறேன் அப்படின்னா, நான் படிக்காமல் இருக்கேன் அப்படிங்கும்போது எனக்குள்ளே என்ன தோணும் அப்படின்னா, என்னால் லைஃப்பில் முன்னேற முடியாது. இந்த மாதிரி ஒரு ஆழ்மன பதிவு என்கிட்ட இருக்குது அப்படின்னா, இதை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ண முடியும்? நேர்மறை எண்ணங்கள், அதாவது அந்த விஷயத்தை சுற்றின நேர்மறை எண்ணங்களை என் கான்ஷியஸ்குள்ளே கொண்டு வரணும். அதை ஒன்று நீங்கள் எழுதி மாற்ற முடியும், இல்லை இந்த மாதிரி அஃபர்மேஷன் ஆடியோஸ் நீங்கள் கேட்குறதன் மூலமாக உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆழ்மன பதிவு நெகட்டிவாக இருக்கிற பட்சத்தில் அது மாறும். ஸோ இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு பர்சன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நமக்குள்ள ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலமாக ஒரு ஆழ்மன பதிவாக இருக்குது. அதில் நெகட்டிவும் இருக்கும், பாசிட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நெகட்டிவ் அதிகமாக இருக்கும்போது என்னால் ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல, அதனால் அஃபர்மேஷன் கேட்க ஆரம்பிக்கிறேன். இப்போ அந்த அஃபர்மேஷன் கேட்கறதுனால உண்மையிலே எனக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, இப்போது பணத்தை பற்றின ஒரு அஃபர்மேஷன் கேட்குறேன் அப்படின்னா, எனக்குள்ள பணம் சம்மந்தப்பட்ட நெகட்டிவான விஷயங்கள் என்னெல்லாம் நம்பிட்டு இருக்கணும், அது எல்லாத்தையும் என்ன அறியாமல் என் கான்ஷியஸ் அந்த ஆடியோஸ் மூலமாக கேட்கும்போது இது வரைக்கும் இருந்த பதிவுகளை அழிச்சிட்டு புது பதிவுகளை ஆட் பண்ண ஆரம்பிக்குது. இதன் மூலமாக எனக்குள்ள என்னெல்லாம் நெகட்டிவ் பிளாக்கேஜஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எந்த ஒரு பெரிய எஃபர்ட்டும் போடாமல் என்னோட ரெகுலர் ரியாலிட்டிக்குள்ளேயே என்னால் இதெல்லாம் அழிச்சிக்க முடியும். அப்படின்னா என்ன கேட்டால் இது ஷார்ட்கட் தான் சொல்லுவேன். என்னோட ரெகுலர் லைஃப்லையும் எனக்கான சக்ஸஸ் நடக்கும்போது 40% ஆஃப் கிரெடிட் நான் அஃபர்மேஷன்ஸ் தான் கொடுப்பேன். எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் அஃபர்மேஷன்ஸ் மூலமாக வந்திருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம். இதை நான் முழுசாக நம்புறதுனால அஃபர்மேஷன் கண்டிப்பாக ஒரு ப்ராக்டிஸாக இருக்கணும் அப்படின்றனால நம்ம சேனலில் நிறைய அஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் அரௌண்ட் ஒரு 19 அஃபர்மேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு வேலை அதை செக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அஃபர்மேஷனா என்னன்னு ஒரு பேசிக் புரிஞ்சுக்கிட்டீங்க. இது எப்படி கேட்கலாம் அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் தான் கேட்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஏன்னா அது ஒரு ஆடியோ தான். அதை நீங்கள் ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை உங்கள் கான்ஷியஸ் கவனிச்சிக்கிட்டே இருக்கும், அதில் வர இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ அஃபர்மேஷன் ஆடியோஸ் அப்படின்றது நீங்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் எப்போ வேணால் கேட்கலாம். சில பேர் தூங்கும்போதும் அந்த அஃபர்மேஷன் ஆடியோஸ் கேட்டே தூங்குவாங்க. சில பேர் கேட்டிங்கன்னா ஹோல் நைட் கூட அஃபர்மேஷன் ஆடியோஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா தே பிலீவ் தூங்கும்போதும் நம்ம கான்ஷியஸ் விழிப்பு நிலையில் தான் இருக்குது, அது உண்மையும் கூட. அதனால் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ளே பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அஃபர்மேஷனை குறிப்பிட்ட நேரத்தில் தான் கேட்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. அஃபர்மேஷன் ஹெட்ஃபோன் போட்டு கேட்கணுமா, அது நான் தெளிவாக அது என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணுமா, அதை ரிப்பீட் பண்ணணுமான்ற கேள்விகள் நிறையா பேருக்கு இருக்குது. அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஹெட்ஃபோன் போட்டு கேட்டிங்கன்னா அதில் வர பைனரல் பீட்ஸ் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். கான்ஷியஸ்க்கு அது கொஞ்சம் அக்செப்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறக்காக அந்த பைனரல் பீட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்குறது போதுமானது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போதெல்லாம் கண்டிப்பாக அஃபர்மேஷன்ஸ் கேட்டுறாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணும். அஃபர்மேஷனை காது கொடுத்து கேட்க வேண்டாம். அஃபர்மேஷனை நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம். அதை ஓடிட்டு இருக்கட்டும், உங்களுக்கான வேலைகள் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கான்ஷியஸ்குள்ளே பதிவாயிட்டே தான் இருக்கும்.
ஒவ்வொரு ஆடியோஸ் நீங்கள் கேட்கும்போதும் அது ரிப்பீட்டடாக கேட்கணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் ஆடியோஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு எந்த அஃபர்மேஷனாக இருந்தாலும் ரிப்பீட்டில் போட்டுருங்க. ஏன்னா ஒரு தடவை கேட்குறது போதுமானது இல்லை. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப திரும்ப உங்கள் கான்ஷியஸ்குள்ளே கொண்டு வரும்போது தான் அது உண்மைன்றதை உங்கள் கான்ஷியஸ் அக்செப்ட் பண்ணிக்குது. அப்போ தான் அந்த நேர்மறை எண்ணம் அப்படின்றது பதிவாகும். ஏன்னா இது வரைக்குமே உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கேட்டு பார்த்து அதை அனுபவித்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு நெகட்டிவ் பிலீஃபை ஒரு ஸ்டேட்மெண்ட்னால வந்து கிளியர் பண்ண முடியாது. அந்த ஸ்டேட்மெண்ட் மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் கேட்கும்போது உங்கள் கான்ஷியஸ் அந்த பழைய பதிவுகளை கண்டிப்பாக அழிச்சிரும்னே சொல்லுவேன். இப்போ எந்த அஃபர்மேஷன் கேட்டால் பெட்டர்னு கேட்டிங்கன்னா, அஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. நீங்கள் எது கேட்டாலுமே உங்களுக்கான நல்ல எண்ணங்கள் அப்படின்றது அது மூலமாக கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் எனக்கு இப்போ ஒரு பர்டிகுலர் தேவை இருக்குது. எனக்கு ஒரு பணமோ இல்லை ரிலேஷன்ஷிப்போ எனக்கு வந்து ஹீல் ஆகணும், அது சம்மந்தப்பட்ட நெகட்டிவ் விஷயங்கள் நான் கான்ஷியஸ்லேருந்து எடுத்துடணும் அப்படின்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட அஃபர்மேஷன்ஸ் நிறையா இருக்குது. அதை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். இதை ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் கேட்கணும்னு எந்த ஒரு ரூலும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நேரம் கேட்டாலும் அதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் உங்கள் கான்ஷியஸ்குள்ளே போயிட்டே தான் இருக்கும். என்னோட ஆழ்மன பதிவுகள் உண்மையிலேயே இது மூலமாக அழிதா, நான் வந்து நல்ல விஷயங்கள் யோசிக்கிறேன்னா என் லைஃப்பில் நல்ல விஷயங்கள் நடக்குமான்னு கேட்டால் அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. எந்த அஃபர்மேஷன் கேட்குறீங்களோ அதுக்கு உண்டான பலன்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒவ்வொரு நாள் கடந்து போகும்போதும் அதுக்கான சேஞ்சஸ் நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. நீங்கள் முதல்ல என்ன தாட்ஸ் வச்சுருந்தீங்களோ, எதை பற்றி யோசிச்சிங்களோ அது இன்றைக்கி வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு தேவையான மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் தொடர்ந்து கேட்கும்போது உங்களுக்கு உண்டான அந்த பதிவுகள் மாற மாற ஒவ்வொரு விஷயமும் உங்கள் லைஃப்பில் மாறிட்டே வரும். ரொம்ப லைஃப் ஈஸியாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுவீங்க. எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் தெரியாது. பர்டிகுலராக மணி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் கேட்கும்போது அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப ஈஸியாக மாறுறத கண்டிப்பாக அதை நீங்கள் கான்ஷியஸ் மூலம் உணர ஆரம்பிப்பீங்க. இப்போ இந்த அஃபர்மேஷன் மட்டுமே நான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். ஒரு 30 to 40% ஆஃப் யுவர் மேனிஃபெஸ்டேஷன் வந்து இதன் மூலமாக பூர்த்தி ஆகும். ஸோ இது கூட மற்ற ப்ராக்டிஸஸும் ஆட் பண்ணுங்கள். எதையுமே பேலன்ஸ்டாக பண்ணும்போது தான் உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும். பட் அஃபர்மேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் இது ரொம்ப ஈஸியஸ்ட் வே. அதனால தான் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. எனக்கு தெரிஞ்ச ஜென்ரலான டாபிக்ஸ் நான் நிறையா வந்து அஃபர்மேஷன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் எனக்கு அஃபர்மேஷன் வேணும்னு சொன்னீங்கன்னா அதை நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை எனக்கு பர்சனலாக என்னோட நெகட்டிவ் பிலீஃப்ஸ் பேஸ் பண்ணிவிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அஃபர்மேஷன் வேணும்னாலும் அதையும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு பர்சனலாக நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இருக்குன்றது நம்ம ஒரு பேசிக் டிஸ்கஷன்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தேவையான அஃபர்மேஷன்ஸ் நான் பர்சனலாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது இதே மாதிரி ஒரு ஆடியோவாக உங்களுக்கு நான் கொடுப்பேன். என்னோட கான்டாக்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அஃபர்மேஷன்ஸ் பற்றி, இந்த நன்றி எழுதுறதை பற்றி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா கூட உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் உணர முடியும். ஏன்னா ஈர்ப்பு விதி, கான்ஷியஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். ஸோ உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதை உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து டீப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நன்றி.